சந்தேகத்தை எழுப்பிச்சு. அதனால் வந்து அரசுக்கு நம்ம வந்து இந்த கோரிக்கை வச்சோம். தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு காவல்துறைக்கு. இதுக்கு பின்னணியில் வந்து பெரிய சக்தி இருக்கிறதா தெரியுது. அதனால் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணணும் அப்படின்னு. காவல்துறை என்ன சொன்னாங்கன்னாக்கா, இல்லை நாங்கள் உண்மையான குற்றவாளி தான். அப்பயே அசரா கார்க் வந்து என்று சொன்னார். நான் பேட்டி முடிச்சுட்டு வண்டியில் வந்து உட்கார்ந்தோடனே, சார் நாங்கள் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வந்து சரண்டர் தான் ஆனாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ரிமாண்ட் காட்டியிருக்கிறோம். அவங்க எல்லாமே அதை நேரடியாக சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவங்க தான் அப்படின்னு அவர் வந்து அந்த இடத்துல எனக்கு வந்து விளக்கம் கொடுத்தார். பட் நான் அதில் வந்து இன்னமும் கன்வின்ஸ் ஆகலை. எனக்கு கிடைச்ச ஸ்டோரி, எனக்கு கிடைச்ச தகவல்கள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபேக், சும்மா யாரையோ கணக்கு காட்டியிருக்காங்க. அதனால் ரைட் டைரக்ஷனில் வந்து இன்வெஸ்டிகேஷன் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது நடந்திருக்கக்கூடாத ஒரு பெரிய துயரம். சாதிய